ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்துட்ருக்கோம். அதில் லேபர் காஸ்டிங்கில் வந்து எஸ்டர்டே வீடியோஸ்லாம் வந்து டைம் வேஜஸ், பீஸ் ரேட் வேஜஸ் அண்ட் கேரண்டி டைம் ரேட் சிஸ்டம்லாம் பார்த்தோம். இப்போது இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட்டை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஒன்று டைலர் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு மேரிக் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம், நெக்ஸ்ட் காண்ட் டாஸ்க் அண்ட் போனஸ் பிளான். இவங்களோட இதில் வந்து இவங்க எப்படிலாம் வந்து அவங்க லேபருக்கு வந்து வேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டைலர்ஸ் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட். ஃபார்முலா என்ன? டைலர்ஸ் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டமில் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட். இப்போது இதை வந்து நம்ம எந்த பேஸில் வந்து லேபருக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லோ பீஸ் ஹை பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதே லோ பீஸ் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு, லோ பீஸ் ரேட்டில் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா நம்ம 80% வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் பீஸ் ரேட் இன்ட்டு 80% கால்குலேட் பண்ண போகிறோம். இதே ஹை பீஸ் ரேட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா 120% கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட இது வந்து 100% கீழே இருந்துச்சு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 100% கீழே இருந்துச்சு அப்படின்னா லோ பீஸ் ரேட்டு சிஸ்டத்தில் கால்குலேட் பண்ணுவோம். இதே 100%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஹை பீஸ் ரேட் சிஸ்டமில் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, புரியுதா? இது எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோன்னா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு. இப்போ அவங்களோட லேபரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 100%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 80%, 100%க்கு மேலே இருந்துச்சுன்னா 120% வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, அவங்களோட யூனிட் ப்ரொடியூஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100 இதை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் அவுட்புட் யூனிட் ப்ரொடியூஸ்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க சம்மில். இதை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, டைம் ஒர்க் வந்து சம்மில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ டைம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டைம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கிடச்சிரும். அதை வச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிச்சி அதில் லோவாக ஹையான்னு பார்த்து அதுக்கப்புறம் பீஸ் ரேட் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டைலர்ஸ் டிஃப்ரென்ஷியல் மெத்தடில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ப்ராப்ளம் ஒன்று பாருங்கள். ஆர் லிமிட்டட் ஃபாலோஸ் டைலர்ஸ் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் 80 and 20. இது வந்து 80 and 20ங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து லோ, இது வந்து ஹை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து சம்மில் வந்து கொடுத்துருவாங்க, வேறையும் இருக்கும். எதை கொடுக்குறாங்களோ அதை லோவாகவும், இந்த சைடு எது கொடுக்குறாங்களோ அது ஹையாக எடுத்துக்கணும். சம்மில் 75 and 125 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த சம்மில் 80 and 20 கொடுத்துருக்காங்க. 80 வந்து லோ பீஸ் ரேட்டும், 120 வந்து ஹை பீஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பீயிங் த டிஃபரன்ஷியல்ஸ் ஃபார் below standard and above standard work. From the following ascertain the earnings of worker X and Y ஓட கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தீங்கன்னா 15 minutes per unit கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைம் ஒர்க்டு வந்து 8 hours கொடுத்துருக்காங்க. யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸுக்கு 28ம் ஒய்க்கு வந்து 35ம் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் பீஸ் ரேட் சிஸ்டம் பெர் யூனிட் வந்து ₹2. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பீஸ் ரேட் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். அதாவது நார்மல் வேஜஸ் பீஸ் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா எப்போதும் யூஸ் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் பீசஸ் இன்ட்டு ரேட் பெர் பீஸ். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ யூனிட் வந்து அவங்க பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 28ம், நார்மல் பீஸ் ரேட் வந்து 22ம், அதே மாதிரி ஒய்க்கு வந்து 35, 2. இது வந்து சாதாரண பீஸ் ரேட் வேஜஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 28 × 2 பார்த்தீங்கன்னா 56, ஒய்யோட வேல்யூ 35 × 2 பார்த்தீங்கன்னா 70. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம டைலர் டிஃப்ரென்ஷியல் மெத்தடில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கண்டுபிடிச்சா தான் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிச்சா தான் லோவாக ஹையான்னு கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணப்படும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கண்டுபிடிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஒர்க் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டைம் பெர் யூனிட். டைம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, 8 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ, அவங்களுக்கு 15 minutes தான். அதனால் என்ன பண்ணுறோம், 8 × 60. ஓகேவா? 8 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது 15 minutesல இருக்குது. அதனால் 8 × 60 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும். அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூனிட்ஸ் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க, 32 units. ஓகேவா? 32 unitsங்கிறது ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகே, இதை வச்சு எக்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒய் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ வருது, 32 யூனிட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ அவங்க எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ப்ரொடியூஸ் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100.
அப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். எக்ஸுக்கு வந்து ஃபார்முலா யூனிட் ப்ரொடியூஸ் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100. எக்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? 28 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளோ இருக்கணும்? 32 யூனிட்ஸ் இருக்கணும். டிவைட் பை 32 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வருது? 87.5% வருது. இது வந்து எவ்வளோ இருக்குது? பிலோ 100 கீழே இருக்குது. ஓகேவா? பிலோ 100. அப்போ இது என்ன பர்ஃபார்மன்ஸ்? லோ பர்ஃபார்மன்ஸ். அப்போ ஒர்க்கர் எக்ஸுக்கு வந்து லோ பர்ஃபார்மன்ஸ். 100க்கு மேலே இருந்தால் தான் ஹை பர்ஃபார்மன்ஸ். இது எக்ஸுக்கு வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ அவருக்கு வந்து எப்படி கொடுக்கணும்? லோ பீஸ் ரேட் படி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்கள். ஒய் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? 35 யூனிட்ஸ். அப்போ 35 டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 32 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 109%. அப்போ இவர் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காருன்னா 100%க்கும் மேலே. புரியுதா? அபவ் 100. அப்போ இவருக்கு எந்த பீஸ் ரேட் கொடுக்கணும்? ஹை பர்ஃபார்மன்ஸ்னால ஹை பீஸ் ரேட்டில் கால்குலேட் பண்ணணும். புரியுதா? இப்போ எப்படி போடுறோன்னு புரியுதா? ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இதுலேருந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ யூனிட்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 32 கீழே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 28 டிவைட் பை 32 இன்ட்டு 100% கால்குலேட் பண்ணதுனால 87.5 வருது. இது வந்து பிலோ 100 இருக்கிறதுனால எக்ஸுக்கு வந்து லோ பீஸ் ரேட் படி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதே ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 35 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு 32 யூனிட்ஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 109%. இவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 100%க்கு அபவ் கிடச்சிருக்கு. அப்போது இதுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்னால ஹை பீஸ் ரேட் படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ டெய்லர் பீஸ் ரேட் சிஸ்டத்துக்கு வருவோம். இப்போது இந்த பீஸ் ரேட் வந்து லோ பீஸ் ரேட்டாக ஹை பீஸ் ரேட்டான்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கங்க. எவ்வளோ ருபீஸ் வருதோ அதை வச்சு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கு பாருங்கள். எக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? லோ பீஸ் ரேட். அவருக்கு என்ன ஃபார்முலா? பீஸ் ரேட் இன்ட்டு 80. லோங்கிறதுனால சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80% வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? பீஸ் ரேட் வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டு சம்மில் கொடுத்துறாங்க. அப்போ இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? லோ பீஸ் ரேட்டுனால 80%. இப்போ எவ்வளோ கிடைக்கிது? நமக்கு ருபீஸ் 1.6 கிடைக்கிது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட். ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட். இதே வந்து ஒர்க்கர் ஒய்க்கு பாருங்கள். நான் ஹை பீஸ் ரேட்டில் தானே அவர் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ பீஸ் ரேட் இன்ட்டு 120. சம்மில் வந்து ஹைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு 120% போட்டிங்கன்னா ருபீஸ் 2.4. இதுதான் டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட். இதுக்கப்புறம் தான் அந்த டெய்லர்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட். டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா? லோவா ஹையான்னு சொல்லிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பாருங்கள். எக்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? 28 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்ட்டு டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் என்ன எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? 1.6. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ருபீஸ் 44.8 கிடைக்கிது. யாருக்கு? ஒர்க்கர் எக்ஸுக்கு. ஒர்க்கர் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? 35 இன்ட்டு அவரோட டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா? ஹை பர்ஃபார்மன்ஸ்னால அவருக்கு 2.4 கிடைக்கிது. பண்ணோம்னா ருபீஸ் 84. ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.